அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கையில் ஸ்டெப்பாயிட்டு படிப்படியாயிட்டு முன்னேற வேண்டும் என்றால் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி 4 விஷயங்களை பின்பற்ற வேண்டுங்க. அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம முக்கியமானது குறிக்கோள். நம்ம எதை செஞ்சாலும் அதை நோக்கி நம்ம குறிக்கோளாக இருக்கணும். அதுக்கப்புறம் கற்றல். நம்ம எதை செஞ்சாலும் சரி, கற்றல் அப்படின்னா எந்த தொழிலில் நம்ம இருந்து அதை கற்றுக்கிறோமோ அது முக்கியமானது. அந்த கற்றுக்கிட்ட தொழிலை கடுமையான உழைப்பால் நம்ம ஒரே முயற்சியாக எடுத்து கடின உழைப்பாலையும் முன்னுக்கு வரணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா விடாமுயற்சி. அந்த நம்ம எடுத்து ஒரு குறிக்கோளால் கடுமையான உழைப்பால் முயற்சியால் எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பின்வாங்கக்கூடாதுங்க. பின்வாங்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த எந்த தொழில் எடுத்தாலும் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதில் லாபம் வரும், நஷ்டம் வரும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம் வாழ்க்கையில் பின்வாங்கவே கூடாதுங்க. இவ்வளோ காசை போட்டுட்டோம், வேண்டாம், இனி இந்த தொழில் வேண்டாம், லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த தொழிலுக்கு போவேன். இக்கரைக்கு அக்கறை பச்சையை தாங்க இருக்கும். எதுக்குடா இப்படி சொல்கிறான்னு நினச்சா மன ரீதியாகவும் நம் உடல் ரீதியாகவும் பாதித்து நம்மளுக்கு மூளை இருக்குது இல்லைங்களா, மூளைத்திறன் செயலிலேருந்து போகுங்க. மனம் வலிமையிலேருந்து போகும். உடல் உறுப்புகள்லாம் சோர்வடைந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய வருங்க. நம் உடல் தெய்வம் கொடுத்த வரப்பிரசாதங்க. அந்த உடலை நம்ம எந்த தொழிலில் செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நம்ம பின்வாங்காமல் முயற்சி எடுத்து கடுமையாக உழைக்கணுங்க. உழைக்கும்போது நம் உடலுக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்தி உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நமக்கு கிடைக்கும். நீ செய்வதை செய்து கொண்டே இரு, பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா கடவுளுக்கு தெரியுங்க எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இப்போ நிறையா பேர்த்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த தன்னம்பிக்கை வரணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். 4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணணும். இன்னொருக்கா சொல்கிறேன் என்னென்னு. முயற்சி, அதாவது நம்ம முயற்சி பண்ணணும். சரிங்களா? 1. 2வது கற்றல். நம்ம எதை செய்கிறோம் அப்படிங்கிறத அதில் மனசை செலுத்தணும், மைண்டை அதுக்குள்ளே செலுத்தணும். கற்றல். கடினமான உழைப்பு. நம்ம கற்றதை நமக்கு தெரிஞ்சதை எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, அந்த கற்றல் அப்படிங்கிறத தெரிஞ்சதை நம்ம விடாமுயற்சி. 4வது விடாமுயற்சியோடு உழைக்கணும். பாருங்கள், எந்த வேலை செஞ்சாலும் நம்ம தன்னம்பிக்கையோடு செஞ்சு நம் வாழ்க்கையில் முன்னேறணுங்க. நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.